வணக்கம் புஷ்பா. வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? நான் அவல் பாயாசம் பண்ண போறேன். இது வந்து நீங்க அடிக்கடி வீட்ல பண்றதா? நான் அடிக்கடி பசங்களுக்கு பண்ணி தருவீங்க. சரி, ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம அவல் பாயசத்துக்கு என்னென்ன வேணும்னு பாத்துருவோம், அதுக்கப்புறமா பேசுவோம். ஓகே. அவல் பாயசம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாத்திரலாம் வாங்க. அவல் பாயசம் செய்ய தேவையான பொருட்கள்: ஊற வைத்த சிவப்பு அவல் 1 கப், பால் 1 லிட்டர், நாட்டு சர்க்கரை 1/2 கப், முந்திரி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், திராட்சை 1 டேபிள் ஸ்பூன், பச்சை கற்பூரம் 1 சிட்டிகை, ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன். அவல் பாயசம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பக்கம் வந்து நம்ம பாலை காய்ச்சி வச்சிருக்கோம். ஸோ அது காஞ்சின்னு இருக்கு, நல்ல திக்கா காயணும் இல்லையா? ஸோ அது காஞ்சின்னு இருக்கு. இந்த பக்கம் என்ன பண்ண போகிறோம்? இப்போ நெய் 1 ஸ்பூன் விட்டு முந்திரி திராட்சை வைக்கணும். ஊற்றலாமா? இப்போ அப்படியே நெய் விட்டுட்டே சொல்லுங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு. டைப்பிஸ்டா இருந்தேன், இப்போதைக்கு இல்லை, வீட்டில் தான் இருக்கேன். நீங்க எப்போ சமைக்க கற்றுக்கிட்டீங்க? நான் லேட்டாக தான் சமைக்க கற்றுக்கிட்டேன். லேட்டாக தான் கற்றுக்கிட்டீங்க. சார் கற்றுக்கும் போது என்ன ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டீங்க? ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு கேசரி பண்ணேன். அப்புறம் வெண்டைக்காய் ரைஸு, புதினா ரைஸு, அந்த மாதிரி. அதை வச்சுட்டேன். உங்கள் பசங்களுக்கு என்ன பிடிக்கும் நீங்கள் பண்ணுறதுலே? நான் பண்ணுறதுலே என் பையனுக்கு குலோப்ஜாம் ரொம்ப பிடிக்கும், என் பொண்ணுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஓ சரி, அது ரெண்டும் அப்போ அடிக்கடி பண்ணுவீங்க இல்லையா? நீங்க உங்க அம்மா கிட்ட இருந்து என்ன, உங்க அம்மாவோட சமையல்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல, அது என்ன? அவங்க வந்து மீன் குழம்பு, சிக்கனு. ஓகே, நான் வெஜிடேரியன் நல்லா பண்ணுவாங்க. ஓகே ஓகே, இதுல திராட்சை போட்டுடலாமா? இதோடவே நம்ம அவளையும் சேர்க்க போறோமா? இல்ல, இது எடுத்துட்டு ஒரு பிளேட்ல எடுத்துட்டு அப்புறம் தான் அவள் சேர்க்க போறோம். ஓகே, முந்திரி திராட்சை வறுபட்டுட்டு எடுத்துடலாம். உங்க பொண்ணு சமைப்பாளா? எப்பனா தான் சமைப்பாவ. அப்படியா? லீவ்ல. இப்போ இதுல நம்ம ஊற வச்சிருக்க அவல் ஊற வச்ச அவல. இந்த அவல் வந்து நெய்லயே வறுபடணுமா? ஆமா, நெய்ல நல்லா வறுக்கணும். அவல் டஸ்ட் இருக்குங்கிறதுனால நல்லா வாஷ் பண்ணிட்டு. எவ்வளவு நேரம் ஊற வச்சீங்க? வாஷ் பண்ண அந்த தண்ணியே போதும், ஊற வைக்கணும் தேவையில்லை. வாஷ் பண்ண தண்ணியே நல்லா அதுலயே ஊறிடும். சரி சரி. அவள் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆமா, அதனால அவள் பாயசம் நான் அடிக்கடி பண்ணுவேன். என் பையனுக்கு பிடிக்கும் அவள் பாயசம். கிருஷ்ணரா நினைச்சு டெய்லி பண்ணிடுவீங்க? டெய்லி இல்ல, ஏகாதேசி அன்னைக்கு எங்க வீட்டுல அவள் பாயசம் தான். அப்படியா? இதுக்கு நம்ம அந்த வெள்ளை அவல் கூட எடுத்துக்கலாம் இல்லையா? இது ஸ்ட்ரென்த் இல்லையா? சிகப்பு அவல் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த், அதனால இது எடுத்துருக்கேன். அதனால கெட்டி அவல் எடுத்துக்கோங்க. இப்ப இதுல நம்ம ஸ்வீட் என்ன போட போறோம்? நாட்டு சக்கரை. ஓகே, இது சக்கரை போடல, நாம ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிடுவேன். நான் காஃபிக்குமே நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவேன். இந்த நெய்ல பொரியணுமா எப்படி? இல்ல, கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும், அப்பதான் கொஞ்சம் சாஃப்ட்னர் வரும். சரி சரி. இந்த பால்லயும் வேகணும். நல்லா வேகணும். இப்ப வெல்லம் கூட போடலாம்ல? நம்ம வெல்லம் போடலாம், அது வந்து வடி, அதுல டஸ்ட் எல்லாம் இருக்கும்ல, அது காசி வடி கட்டி கொஞ்சம் லேட் ஆகும். இது நாட்டு சக்கரை உடனே கரைஞ்சிடும், பண்ணிடும், ஆயிடும். ஓகேவா? ஓகே. இப்ப பால் சேர்க்கலாமா? நாம பாருங்க, இப்ப அவல் பாருங்க அவங்க சொன்ன மாதிரி நல்லா நெய்லயே ரோஸ்ட் ஆயிடுது. இப்ப என்ன பண்ண போறோம்? இந்த பக்கம் வந்து பால் காய்ச்சி வச்சிருக்கோம். இப்ப அது சேர்க்கலாம். நான் ஆஃப் பண்ணிடுறேன். சேர்க்கட்டா? ஊத்திடு, அது ஊத்திடு. வேகணும் கொஞ்சம். ஓகே, வேகட்டும், பால் வேகட்டும். இப்போ உங்க பொண்ணு சமைப்பான்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ உங்க பொண்ணு சமைச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கால, அது எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? ஒரு சாம்பார் சாதம் பண்ணி கொடுத்தா சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. உங்க பையன்? என் பையன் சமைப்பான? சமைக்கவே மாட்டான், சாப்பிடுவாரு. ஒண்ணு சாப்பிடதான் செய்வான். அவசரத்து ஒரு டீ போட்டு கொடுத்தா கூட கொடுக்க மாட்டான். ஓகே ஓகே. இப்போ ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ சிகப்பு அவல் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக வெள்ளை அவல் சேர்த்தும் பண்ணலாம். இது தவிர வேற எதுவும் அவளோட சேர்த்து பண்ணலாம் நாம?
அவளோட பாயசம் தான். பாயசமா தான். இது மக்கானால பண்ணலாம். ம். இது தாமரைப்பூ விதை ஆமா. இருக்குல்ல, அதுல அவள் பாயசம் பண்ணலாம். அதுல அதையும் வறுத்துக்கணுமா இதே மாதிரி? ஆமா, நெய்ல வறுத்து இதே போலதான் பண்ணணும். இதே மாதிரி அவளுக்கு பதிலா. அவளுக்கு பதிலா மக்கானா பண்ணலாம். ஓகே. மேக்ரோனி அந்த பாஸ்தாவில கூட பாயசம் எல்லாம் பண்றாங்க. அது பண்றாங்க, ஆனா நான் பண்ணது இல்ல. ஓகே. அதுலயும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். okay. பாஸ்தாலயும் அந்த மக்ரோனில பாயசம் பண்றதும் நல்லா இருக்கும். அவள் கேசரியும் பண்ணலாம். ம். அவள் உடம்புக்கு நல்லது இல்லைங்களா, அதனால. அப்புறம் ஏகாதசி அன்னைக்கு அவள் பாயசம் செஞ்சா நம்மளுக்கு வர வேண்டிய பைசா எதனா வராம இருந்தா அது வந்துருவாங்க. அதனால நீங்க வந்து கண்டிப்பா அவள் பாயசம் செய்வீங்க. ஆமா. சரி, கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் மட்டும் தான் பாயசம் செய்வீங்க, வேற என்னெல்லாம் அவருக்கு அவள் தருவீங்க? லட்டு பண்ணுவேன். அவள் பாயசம், அவள் தேங்காய் எல்லாம் திருவி அப்படியே சேலட் சும்மா அப்படி சாப்பிடும். பசங்கள் வந்தவனே ஊற வச்ச அவல்ல தேங்காய் சக்கரை போட்டா இல்ல நாட்டு சக்கரை போட்டு கூட நாட்டு சக்கரை போட்டும் கொடுக்கலாம். லட்டு எப்படி பண்ணுவீங்க அவல்ல? அவள் லட்டு இந்த வெல்லத்தை போட்டு ஏலக்காய் முந்திரி எல்லாம் வறுத்து சுட சுட பிடிச்சா அது அவள் லட்டு. வெல்லத்தை வந்து கரைச்சிட்டு நல்லா வடிகட்டி ஒரு கொதி வரும்போது ஏலக்காய் பொடியும் போட்டுட்டு இந்த ஊற வச்சிருப்பீங்க இல்லையா அவள், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவீங்க. மிக்ஸ் பண்ணி முந்திரி திராட்சை போட்டு சுட சுட பிடிக்கும். அவள் வந்து நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணிட்டு கூட போடலாம்ல, சேர்ந்தாப்புல வரதுக்கு அந்த வெல்லத்தோட பண்ணலாம் இல்லையா? சரி, ஓகே. இது பாருங்க வெந்துட்டான்னு பாருங்க. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வெல்லத்தை போட்டுடலாம். சரி, திரிஞ்சு போயிடும். ஆமா, அதாவது ஆறணும் இப்போ நமக்கு. ஓகே, பாருங்க அவள் நல்லா வெந்தெடுத்து. சரி, இப்போ என்ன பண்ணிட்டோம்னா அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் வெல்லம் சேர்க்கணும். எப்பயுமே வந்து நம்ம சக்கரை சேர்க்கறது இருந்தால் இப்படி சேர்க்கலாம். வெல்லம் சேர்க்கணும் இல்லை நாட்டு சக்கரை சேர்க்கணும் அப்படின்னா நல்ல பால் ஆறுனதுக்கு அப்புறம் தான் நீங்க சேர்க்கணும், இல்லைன்னா வந்து திரிஞ்சு போயிடும். பாருங்க அவள் நல்லா வெந்தெடுத்து இல்லையா, நம்ம ஆஃபும் பண்ணியாச்சு, கொஞ்சம் ஆற விட்டாச்சு இல்லையா. இப்போ என்ன சேர்க்க போறோம்? சக்கரை, நாட்டு சக்கரை. ஸ்வீட்டெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். போட்டு அப்படியே கலரி விட்டுருணும் இல்லையா. பால் ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கும்போது மட்டும் ஸ்வீட் சேர்க்க வேண்டாம். சரி, ஓகே. அடுத்தது முந்திரி திராட்சை. இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம் போட்டுக்கிறேன். ஒரே ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. அது எப்பயுமே அந்த ஒரு டிவைன் டச் இருக்கும். கோயில் பிரசாதம். ஆமா, கோவில் பிரசாதம் மாதிரி இருக்கும். அடுத்தது முந்திரி திராட்சை, அதையும் சேர்த்தாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய அவல் பாயசம் ரெடி. இப்போ பிளேட்டிங்கும் பண்ணிடுவோம். அவல் பாயசம் செய்முறை: ஒரு பக்கம் வந்து பாலை நல்லா காய்ச்சிக்கணும், இன்னொரு பக்கம் பேனில் வந்து நெய் விட்டு முந்திரியும் திராட்சையும் வறுத்து தனியாக எடுத்துக்கோங்க. அதே நெய்லேயே வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா அவல், அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். அந்த நெய்யில் நல்லா வறுபடணும். வறுபட்டதுக்கு அப்புறமா இந்த காய்ச்சி வச்சிருக்கிற பால் அதுலேயும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பால்லேயே அவல் நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நாட்டு சக்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சை அதையும் சேர்த்தாச்சு. லாஸ்ட்டாக பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிகை போட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய அவல் பாயசம் ரெடி. எங்கள் ஷோக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு அவலில் ஒரு நெய்வேத்தியம் அவல் பாயசம் பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். தேங்க்யூ. இந்த அவல் பாயசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவிக்கு மிக்க நன்றி. நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க.